என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுகிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதை செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அங்கு யாரை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், எஜமான்களினால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இவர்கள் எஜமான்கள் அல்ல, மாறாக எஜமான்களால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தங்கள் எஜமான்களின் வீடுகளை கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் நிரப்பும்படிக்கு, அதாவது எஜமான திருப்திப்படுத்தும்படிக்கு, செல்வ செழிப்பை கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காக தவறான முறையில் முறை தவறின காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் எஜமானின் வீட்டை நிரப்புகிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உயர் அதிகாரியாக இருக்கிறவங்க தங்களுக்கு கீழே சில பேர் நியமிப்பாங்க. அல்லது ஒரு நிறுவனத்தின் தலைவரோ அல்லது ஒரு ஸ்தாபனத்தின் தலைவரோ தன்னுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கும்படிக்கு தனக்கு கீழாக சில அதிகாரிகளை நியமிப்பார்கள். ஆனால் அந்த அதிகாரிகள் என்ன செய்கிறாங்களாம்? தங்க கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மற்றவர்களை இருமாப்பை ஆளுகை செய்தல், கொடுமையாய் ஒடுக்குதல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் போய் சேர முடியாதபடிக்கு செய்தல், அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உயர்வை அல்லது அவர்களுக்கு நியாயமாய் வழங்கப்பட வேண்டிய ஊதியங்களை தடைப்படுத்தும்படிக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி தங்கள் எஜமான திருப்திப்படுத்தும்படிக்கு செய்வாங்க. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இவங்க தங்களுக்கு நற்பெயர் உண்டாகும்படிக்கு தங்கள் எஜமானின் பார்வையில் ரொம்ப பிரியமானது செய்கிறது போல காட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம இதை வெளியரங்கமாக பார்க்குறோம் இல்லையா? அவங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அவங்களுக்கு நல்ல இன்சென்டிவ் கிடைக்கணுன்றதுக்காக தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அவன் இதை செய்யலை, அவன் அதை செய்யலை, இவனுக்கு இந்த சேலரி இவ்வளோ தர தேவையில்லை, இவனுக்கு இந்த ப்ரொமோஷன் தர தேவையில்லை, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் காட்டி ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் செலவுகளை குறைக்கிறேன் என்று சொல்லி இந்த தனக்கு கீழ் வேலை செய்கிற தங்களுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் நசுக்கி கொண்டிருப்பார்கள். இது அந்த எஜமான்களுக்கு சரியாக புரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க? பரவாயில்ல, இந்த மனுஷன் வந்ததுலேருந்து, இந்த மனுஷி வந்ததுலேருந்து நல்ல ஒரு வருமானத்தில் ஒரு பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார், அது வருமானத்தில் ஏற்பட்ட பெருக்கம் அல்ல, கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் எஜமானின் வீட்டை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அப்படிப்பட்டவர்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லியும் கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரித்து பேசுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கரங்களிலே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு தலைமைத்துவத்தில் நீ இருக்கிறாயா? அந்த இடத்தில் நீ எப்படி நடக்கிறாய் என்பதை நிதானித்துப்பார். வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நீ வீட்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறாயா என்பதை நிதானித்துப்பார். உனக்கு கீழாக வேலை செய்கிறவர்களை நசுக்கி கொண்டிருக்கிறாயா? உன்னை நிலைநிறுத்தும்படிக்கு, நீ பெயரை எடுக்கும்படிக்கு மற்றவர்களுடைய நற்பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், அப்படிப்பட்டவர்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதற்காகவும் அவருடைய தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்து. அதன் மூலமாய் அநேகரை கர்த்தருக்கு உட்படுத்தும்படிக்கு செயல்பட ஆரம்பி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.